கார்த்தி சார் அவர்தான் இந்த சிலையை வாங்கியிருக்காரா? ஹலோ ஹலோ, கார்த்தி சாரா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் தான் ரேவதி பேசுறேன். தெரியுங்க, சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ பூர்வீக பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி போன்ல பேசிக்கிறோம். ஆனா நேர்ல தான் பார்க்க முடியல. ம், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? அது இங்க நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை கடைக்கு வந்தேன். இங்க இருக்கிற ராமன் சீத்தை சிலைய பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வாங்கலான்னு பார்த்தா அந்த சிலைய நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலைய நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? என்ன பதிலே காணும்? எனக்காக அதை விட்டு கொடுக்குறீங்களா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் இதுல வருத்தம் இல்லையே? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, நீங்க அதை எடுத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க இப்போ கோயில்ல தான் இருக்கீங்களா? நான் அந்த சிலையை வாங்கியிருக்கேன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு தானங்க அர்த்தம். ஆமால, நான் ஒரு மக்கு தெரியாம கேட்டுட்டேன். சரி, சிலைக்கான பணத்தை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்க சிலையை வாங்கிட்டு போங்க. திரும்பவும் கேக்குறேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஏங்க, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லைங்க, சந்தோஷம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க அதை வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். இவனா? டேய், அவன் போறாடா, எஸ்கேப் ஆயிர போறா. வாடா. ஹே இருடா, அங்க பாரு. டேய், இவனடா நந்தி மாதிரி இங்க வந்திருக்கான். ஒருவேளை அவளுக்கு பாதுகாப்பா வந்திருப்பானோ? இருக்கலாம்டா, கண்டிப்பா அவளோட பாதுகாப்புக்கு தான் வந்திருப்பான். அப்ப இன்னைக்கு போட்டு தள்ள முடியாதா? டேய், இனிமே அவளை இங்க போட்டு தள்ளுறது ரிஸ்க். அவன் நம்மளை பார்த்துட்டானா அப்புறம் டவுட் வந்துடும். இப்ப என்ன பண்ணலாங்கிற? இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், போயிடலாம், அதான் நல்லது. கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. விடுறா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். வாடா போலாம். அது இங்க நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை கடைக்கு வந்தேன். இங்க இருக்கிற ராமன் சீத்தை சிலைய பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வாங்கலான்னு பார்த்தா அந்த சிலையை நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலையை நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. சகல, நீங்க நேர்ல சந்திக்கலையே ஒழிய போன்ல அடிக்கடி பேசிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்குல்ல, எப்படிப்பா அது? அவ கண்டிப்பா என்ன தேடி இருப்பாங்க. நீங்க கோயில்ல தான் இருக்கீங்களான்னு என்ன கேட்டா. அப்புறம் என்னப்பா, ரேவதியை உன்னை பார்க்க ஆசைப்படுறப்போ மீட் பண்ணிட வேண்டியதானே? இல்லைங்க, வேண்டாம். ஏப்பா வேணாங்கிற? அவளை என்னை தேடி வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. விதியோட விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியல சகல. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க லைஃப்ல புயல் வீசின மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமை ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. ரேவதிக்கு சீக்கிரமே பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவோம். அப்படி நடந்தா எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான்ப்பா. சரிங்க, உங்களை தேட போறாங்க, நீங்க போங்க. சரிப்பா, நான் வரேன். இந்த அம்மா மயங்கிட்டாங்க. நீ இந்த பூமுட்டையை தூக்கிக்க, நான் இந்த அம்மாவை சாக்கில் கட்டி தூக்கிக்கிறேன். யாரு பார்த்தாலும் நம்ம மேல சந்தேகம் வராது. என்ன? சரி.
சீக்கிரம் இங்க இருந்து போயிடணும். யாராவது பார்த்தா ஆமா, ஆமா, பிரச்சனை சீக்கிரம் ஆயிடும். வா. சிறப்பு. ஆ. ஆ. டேய், சொன்னபடி காரியத்தை கரெக்டா செஞ்சிட்டீங்கடா. இப்படிதான்டா இருக்கணும். அண்ணே, நாங்க ஒரு காரியத்துல இறங்குனா அதை கச்சிதமா முடிக்காம விட மாட்டேனே. ஆ. ஆளை தூக்குறதெல்லாம் எனக்கு கொசடிக்கிற மாதிரி சாதாரண விஷயம்ண்ணே. சூப்பர்ரா சூப்பர்ரா. டேய், இந்த புடி. ஆ, நீங்க கிளம்புங்க. சரிண்ணே. நாங்க பார்த்து வரேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் ஏய், வாடா. வரண்ணே. ம். ஆ. சித்தப்பா, ஆ? இவளை பார்க்க பார்க்க என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. என்னையும் என் பொண்டாட்டியையும் சேர்ந்து வாழ விடாம பிரிச்சது இவதானே. 10 வருஷமா சித்தப்பா பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா அதுலயும் முன்னலி போட்டது இவதான். சொல்லுங்க ரேவதி, என்ன விஷயம்? சார், உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு வந்தோம். அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில்ல முதல் மரியாதை கொடுக்கறதா இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்கள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நாங்களும் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டோம். அவங்க எங்கேயும் இல்ல. அப்படியா? சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம்னு எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க சார். எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொன்னா கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் இந்த ஊர் குலசாமியா, எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க. என் அம்மாவையும் எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். செய்வீங்களா சார்? சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். அவங்கள கோயிலில் முதல் மரியாதை வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இது வரைக்கும் உங்களை நேர்ல கூட பார்த்ததில்ல. நான் ஹெல்ப் பண்ண கேட்டதும் செய்யறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பெரிய மனசுதான் சார். சரிங்க, நீங்க கோயிலே வெயிட் பண்ணுங்க. நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ சார்.